Hey guys, welcome back to Tech Guider. நான் தான் உங்க ஜோவின். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா realme ஓட Dizo Buds Z Pro அப்படிங்கறது தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சோ உங்களுக்குமே வந்து இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி இயர்பட்ஸ் நீங்க வந்து வாங்கணும்னு ஒரு லிஸ்ட்ல வச்சிருந்தீங்கன்னா இதை நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ரிவ்யூவும் கண்டினியூ பண்ணலாம். இந்த Dizo Buds Z Proவில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ரியல்மி டெக் லைஃப்கான அந்த ஒரு லோகோ ப்ளஸ் அந்த நேமிங்கை வந்து கீழே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ரைட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி சார்ஜிங் போட்டிருக்காங்க, அப்புறம் கேமிங் மோடை பற்றி போட்டிருக்காங்க, அண்ட் அதோட பேஸ் பூஸ்டர் அந்த மாதிரி ஒரு 6 ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா Dizoன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ரியல்மி டெக் லைஃப்கான பிராண்டிங். அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது, ரொம்பவே ஒரு காம்பாக்டான பாக்ஸ் தான். இப்போ நம்ம பாக்ஸை உள்ளேருந்து எடுத்துடலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஸோட கேஸ் இருக்குது, அண்ட் சார்ஜிங்க்கான வயர், அப்புறமேட்டு இயர்பட்ஸ், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு மேனுவல் இருக்குது. ஸோ உள்ளே வந்து இயர்பட்ஸ் வந்து 2 செட் வந்து எக்ஸ்ட்ரா தருவாங்க. எல்லாமே சேம் கலர் அண்ட் சேம் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன் எப்படி இருக்குதுன்னு. ஸோ 2 செட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு உள்ளேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து அவங்க வந்து பாக்ஸில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க சேல் பண்ணுற எல்லா இடத்துலையுமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட யூசர் மேனுவல். ஸோ கொஞ்சம் பெரிய யூசர் மேனுவல் தான். ஸோ வேணால் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ஜிங்க்கான கேபிள் இருக்குது அண்ட் Dizoவோட பாக்ஸ் இருக்குது. ஸோ சார்ஜிங்கான கேபிளை நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம எடுத்து பார்த்துடலாம். ஸோ இந்த சார்ஜிங் கேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப மோசம்லாம் கிடையாது, ஒரு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. டைப் சி டு நமக்கு வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜிங் வந்து தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து நம்ம முக்கியமாக நம்மளோட மெயினான விஷயத்துக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம Dizoவோட பட்ஸை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ரொடெக்டிவ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ அது மேலேயும் பார்த்தீங்கன்னா Dizoவோட லோகோ வந்து தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பாக்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த இதுதான் நமக்கு வந்து மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஸோ இதை பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா, Dizo அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாட்டமில் தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங்க்கான போர்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி தான் நீங்கள் வந்து போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து சென்டரில் வந்து நமக்கு Dizo அப்படின்னு வந்து ரொம்ப அழகாகவே டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த ப்ளூ வேரியண்ட்டு, இது ஓஷன் ப்ளூ வேரியண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து வெளியே எடுக்கலாம். ஸோ பட்ஸை வந்து இப்போ நான் ஒரு பட்ஸை மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ சைஸ் வந்து தான் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய சைஸ் தான். ரொம்பவுமே ஒரு குட்டியான சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவுமே நீளமாலாம் இல்லை, இந்த இயர்பாடில் இருக்க மாதிரி ரொம்ப லென்த்தாலாம் கொடுக்கல, ரொம்பவுமே ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஸோ நம்ம டச் சென்சார் மூலயமா தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, ஆன் ஆகிறது, வால்யூம் கூட்டுறது எல்லாமே வந்து அதிலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் வெயிட் வந்து ரொம்பவுமே வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. ஸோ சீரியஸாக நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் வந்து தாராளமாக போட்டு போகலாம். பட் இதில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸோட டிசைனுமே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஸோ நமக்கு கையில் பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்பவுமே ஒரு காம்பேக்டாக டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த Dizo Buds Z Pro வந்து பாத்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் கலர் வேரியன்ட்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓஷன் ப்ளூ, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஆரஞ்சு கலர்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க கலர் வேரியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஷன் ப்ளூ கலர் தான். சோ கேஸோட அவுட்டர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஓஷன் ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க. அது உள்ளக்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிஃபரெண்டான ப்ளூ கலர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயர்பட்ஸ்ல வந்து 2 டிஃபரெண்ட் கலர்ல வந்து ஒரு கலர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் லைட் டிசைன் அப்படிங்கிற மாதிரி நேமிங் கொடுத்துருக்காங்க ரியல்மி. ஸோ அதுக்கேற்றாப்புல வந்து பாத்தீங்கன்னா அதோட டிசைனுமே வந்து பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ நம்ம வந்து இயர்ல மாட்டிட்டு நம்ம ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுனாலுமே சரி, பார்க்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அடுத்ததா இதோட வெயிட்னு பார்த்தோம்னா ஓவரால் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 44.7 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 3.9 கிராம் தான். ஸோ ரொம்பவுமே ஒரு வெயிட்லெஸ்ஸான இயர்பட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த வெயிட்லெஸ்ஸான இயர்பட்ஸா இருந்தாலும் இதோட குவாலிட்டியோ இதோட வந்து
இதோட வந்து பில்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. பில்ட்ல வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இயர்பட்ஸ் வாங்குறதா இருந்தாலே நமக்கு தோன்ற முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமா இல்லையா, நம்ம வந்து ரைடிங் போகும்போது நம்ம காதுல இருந்து விழுந்துருமோ அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். மேஜரா எனக்குமே இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பட்ஸ்ல வந்து எனக்கு அந்த மாதிரி இஷ்யூ வந்து நான் இது வரைக்கும் எதுவுமே ஃபேஸ் பண்ணவும் இல்லை. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூ வந்து வராது அப்படிங்கறது வந்து ரியல்மி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இந்த பட்ஸ் ப்ரோல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள எந்த ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூமே இல்லாத நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ்ல ஒரு ரூம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு லென்த்தான ரூம்ல நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எந்த ஒரு இஷ்யூமே நான் ஃபேஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். நம்ம ஒரு 30 டேஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு ரிவ்யூ நம்ம கண்டிப்பா போடுவோம். ஸோ நீங்க அதை பார்க்கணும்னா மறக்காம டெக் கைடரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த வீடியோல நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த இயர்பட்ஸோட பேட்டரி வந்து பத்தி பேசலாம். ஸோ இதோட சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணி இந்த கேஸ்ல நீங்க யூஸ் பண்ணும்போது அப் டு 25 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சார்ஜ் ஃபுல்லா டவுன் ஆயிட்டு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து கேஸ்ல வச்சு நீங்க ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே நீங்க வந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ரியல்மி சொல்லியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஎன்சி சப்போர்ட் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இந்த ஏஎன்சி வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அப் டு 25 டெசிபிள்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நீங்க போன் கால்ஸ் பேசும்போது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அது நாய்ஸ் கேன்சலிங் பண்ணுமோ ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்க உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சிருந்தாங்க நீங்க யூஸ் பண்ணி பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்ப வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல டியூவல் மைக் இஎன்சி சப்போர்ட் ஃபார் கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் போக பாத்தீங்கன்னா இதுல வந்து IPX4 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப்னா நமக்கு தண்ணிக்குள்ள போட்டு எடுக்கலாமா அப்படிலாம் கிடையாது. ஸோ நார்மலான நம்ம ஸ்வெட் அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரெயின்ல இருக்கும்போது ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அதுக்கான IPX ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. ஸோ நம்ம அதுக்குன்னு நம்ம தண்ணிக்குள்ள போட்டுலாம் டெஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த இயர்பட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டியூவல் மைக் இஎன்சி சப்போர்ட் ஃபார் கால்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இல்லாம இதுல IPX4 ரேட்டிங் இருக்குது. ஸ்வெட் பிளஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் நமக்கு இது கூட வந்துடும். இப்போ இதுல இருக்க ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபீச்சரை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸை வந்து நம்ம வந்து ரியல்மியோட ஆப்ல கனெக்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாவே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே ஒரு பிளஸ்ஸான விஷயமா தான் தெரிஞ்சது. ஸோ இதனாலேயே வந்து நீங்க இதை வந்து பர்ச்சேஸ் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க இந்த ரியல்மியோட ஆப்பை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மொபைல் போன்ல. அதுக்கப்புறமேட்டு கனெக்ட் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டினியூஸா பார்க்கலாம். நம்ம இயர்பட்ஸை வந்து ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ப்ளூடூத் வந்து ஆன் ஆயிரும். நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் நம்மளோட பட்ஸோட நேம் காமிச்சிடும். நம்ம கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். ஸோ இதுலேருந்து கனெக்டட் சார்ஜிங் பர்சன்டேஜ் எல்லாமே காட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட், நார்மல் மோட் இருக்குது. உங்களுக்கு என்ன மோட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து நார்மல் மோடில் வச்சுக்கிறது நல்லது. அண்ட் ஸ்விட்ச் டு நாய்ஸ் கண்ட்ரோல் மோட் அதெல்லாம் இருக்குதுங்களா, அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து நிறைய இருக்குது. நமக்கு பேஸ் பூஸ்டர் ப்ளஸ் இருக்குது அண்ட் பிரைட் இருக்குது அண்ட் டைனாமிக் இருக்குது. ஸோ இது வேணுங்கிறப்போ நீங்கள் பாட்டு கேட்குறப்போ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வால்யூம் என்ஹான்சர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, அது ஆஃபரில் இருக்கும் எப்போவுமே, நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக உங்கள் வால்யூம் வந்து எவ்வளோ கேட்குமோ அதுக்கு டபுள் மடங்கு வந்து இதில் கேட்கும். அடுத்ததாக இருக்கிற மோட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கேமிங் பண்ணும்போது அதுக்கான சவுண்டை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட ஃபுட் ஸ்டெப்பாக இருக்கட்டும், நீங்கள் கேம் விளாடும்போது ஸோ அது எல்லாத்துமே வந்து அது கரெக்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்ததாக இருக்க மோடு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆன்சர் மோடு. ஸோ இது வந்து நீங்கள் ஃபோன் கால்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து ஆஃபில் வச்சுக்கிறதே பெட்டர் தான் அது. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து பட்டன் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டபுள் டேப் ட்ரிபிள் டேப்புக்கெலாம் வந்து நீங்கள் வந்து என்னென்ன இதுக்கு வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற இதில் இல்லாதது வந்து இதில் வந்து இது ஒரு ப்ளஸ்ஸான ஃபீச்சராக தான் இருக்குது. உங்களுக்கு எது எங்கெங்கே வைக்கணுமோ நீங்கள் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வால்யூம் டவுன், வால்யூம் அப் அண்ட் பவர் ஆஃப் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இது மோர் டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து நமக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம அந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அதை வாங்கி கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணதை வச்சுயான ஒரு சின்ன ரிவ்யூ தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு 1 மந்த்க்கு அப்புறமேட்டு இதோட இன்னொரு டீடைல்டான ரிவ்யூ நம்ம கண்டிப்பா இன்னொரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போடுவோம். ஸோ அதை நீங்க பார்க்கணும்னா மறக்காம டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் இன்னொரு டீடைல்டா வந்து நான் உங்களுக்கு போடுறது நீங்க பார்க்க முடியும். அது போக இல்லாம இன்னும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பா மேக் பண்ணுவேன். அண்ட் போக இல்லாம நிறைய கேக் வெர்ஷனோட ஆப் வந்து உங்களுக்கு வேணும், அதோட லிங்க்ஸ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டெலிகிராம்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட கிராக் ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். நம்ம அதுக்குன்னு தனியா வீடியோ மேக் பண்ண முடியாது. மேக் பண்றதுனால நிறைய காப்பிரைட் இஷ்யூ நம்ம சேனலுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் மேக் பண்றதா. அதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டெலிகிராம்ல வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் ரெகுலரா. நீங்க வேணா நீங்க அங்க ஜாயின் பண்ணி நீங்க அந்த லிங்க்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இல்லாம நிறைய டெக்கியா ஆகணும், நிறைய டெக் விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் போய்க்கோங்க, டெக்கேடர் அஃபிஷியல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ கீழே லிங்க் கூட இருக்கு, நீங்க டேரக்டா அதுக்குள்ள போய்க்கலாம். ஸோ அதுல வந்து நான் ரீல்ஸ் பிளஸ் நிறைய போஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் போடுவேன். ஸோ நிறைய டெக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நம்ம இன்ஸ்டாவில் வந்து நம்ம ரொம்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆள் தான். ஸோ நீங்க அதுல வந்து தாராளமா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களுக்கு பார்க்குறேன். Until then, see you, tata, bye bye from Jovin from Tech Editor.